வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நரம்பு வலி, நரம்பு தளர்ச்சி, கை கால்கள் மரத்து போதல், திடீரென்று ஊசி குத்துற மாதிரியான வலி, சியாட்டிகா, சர்க்கரை நோயால் வரக்கூடிய நரம்பு பிரச்சனை, இந்த எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரை இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள் மூலம் எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். இந்த வீடியோட கடைசியில் இதை எத்தனை நாட்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய உணவு என்னென்னா மாம்பழம் தான். மாம்பழம் ஈஸியாகவும் எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். ஆனால் சீசனில் கிடைக்கும். இது வெறும் பழம் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நண்பர்களே. இது உங்கள் நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பழம். மாம்பழத்தில் என்ன பயன்கள் இருக்குதுன்னா அதில் விட்டமின் B6 இருக்குது. இது உங்களுடைய நரம்பு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நரம்பு சுருக்கத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நரம்பு சேதம் அடைந்ததா சரி பண்ணுறதுக்கும் சேதம் அடையாமல் வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த மாம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, நம்ம மாம்பழம் எப்போ பொழுது சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு முழு பலன் கிடைக்காது. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா அதை முறையாக தான் சாப்பிடணும். நீங்கள் காலை உணவுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய மாம்பழத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிறணும். சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் அவங்க அரை மாம்பழத்தை மட்டும் சாப்பிடுங்க, இரவில் சாப்பிட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காலை உணவுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா அத்திப்பழம் தாங்க. இது நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு பழங்க. இதனுடைய பயன்கள் என்னன்னா கால்சியம் இதில் அதிகமாக இருக்குது, இரும்பு அதிகமாக இருக்குது. நரம்பு பலத்தை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் உதவி பண்ணுது. கால்களில் வரக்கூடிய அந்த மரத்து போதல் பிரச்சனைக்கு அந்த மரத்து போதலை குறைச்சி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் அத்திப்பழத்தை மட்டும் சாப்பிட்டாவே போதும். இதை சாப்பிடக்கூடிய சரியான முறை என்னன்னா இரவில் 2 அத்திப்பழத்தை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்ருங்க. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா சாலா மிஸ்ரி. அது வெள்ளை கலரில் இருக்கிறது. சாலா மிஸ்ரி வெள்ளை, இது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நாட்டு மருந்து கடையில் இருக்கும். இது ஒரு நரம்புகளுக்கு ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நரம்புகளுக்கு முக்கியமான ஒரு உணவுங்க. இது நாட்டு மருந்து கடையில் பவுடராகவும் இருக்கும், இல்லை இந்த மாதிரி பொருளாகவும் கிடைக்கும். நீங்கள் பவுடராக வாங்குறது ரொம்ப நல்லது. இது உடல் சூடை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நரம்பு எரிச்சல், நரம்பு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதை சாப்பிட்டா நல்ல தூக்கம் கூட வரும். இதை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னன்னா இதனுடைய பவுடரை நீங்கள் வாங்கி 1/2 டீஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான பால் இல்லைன்னா சுடு தண்ணி இருக்குல்ல, வெதுவெதுப்பான சுடு தண்ணி அதில் கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. நல்ல தூக்கமாக வரும். உங்களுடைய நரம்பு வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். நாலாவது உணவு என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையா அப்படின்னு நினைக்காதீங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் C இருக்குது. இது நரம்புகளை பலவீனமாக இருக்கிறத நல்லா பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. சியாட்டிக்காங்கிற அந்த வலியையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஒரு சிறந்த நரம்புகளுக்கு ஒரு சிறந்த உணவுனா அது முருங்கைக்கீரை. இது ஈஸியாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது, நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இது எப்படி நீங்கள் பயன்படுத்தணுமா சூப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை நீங்கள் கொஞ்சம் ஆஞ்சிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2 பல் பூண்டு எடுத்துக்கிறங்க. மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் சூப் மாதிரி செஞ்சு வாரத்தில் 3 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலியிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வரலாம். அடுத்து 5வது உணவு என்னென்னா சாமை அரிசி தாங்க. சாமை அரிசி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த சாமை அரிசியோட பயன்கள் என்னென்னா இதில் குளுட்டன் ஃப்ரீயாக இருக்குது. நரம்பு அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு உணவாக இது இருக்குது. இது எப்படி சாப்பிட்லாம்னா சாமையில் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம், சாமையில் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கஞ்சி வடியில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். வயதானவர்கள் கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றது இன்னும் அவங்களுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது வாரத்தில் 2லிருந்து 3 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். டெய்லியும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 6வது பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி தாங்க. இந்த அரிசி நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது. இதில் அப்படி என்ன பயன்கள் இருக்குதுன்னா இதில் அயன், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நரம்பு தளர்ச்சியை இது சரியாக்கும். கால்களுக்கு பல மடங்கு பலத்தை கொடுக்குது. பழைய அரிசியாக இருந்தாலும் இது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ கண்டிப்பாக இந்த அரிசியை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா அதுதாங்க அஸ்வகந்தா சூரணம். இது என்ன செய்யுதுன்னா நரம்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது ஏற்கனவே வந்து நீங்கள் நல்ல உணவுகள் சாப்பிடாம நரம்புகள் டேமேஜ் ஆகி போய் இருக்குதுல்ல, நரம்புகள் வீக் ஆகி போயிருக்குல்ல, அந்த நரம்புகளை புதுசாக உயிர்ப்பிக்கிறதுக்கு இந்த அஸ்வகந்தா சூரணம் வந்து பயன்படுது. அதே மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் அஸ்வகந்தா பவுட்ரு பயன்படுது. இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய சரியான முறை என்னன்னா, நீங்கள் 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் அஸ்வகந்தா பவுடரை எடுத்துட்டு வெதுவெதுப்பான பாலெல்லாம் கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். இதை கர்ப்பிணிகள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம 8வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா திராட்சை தாங்க. திராட்சையில் என்ன பலன் இருக்குதுன்னா, இது உங்களுடைய ரத்தத்தை சுழற்சி செய்யும், ரத்தத்தை புதுமையாக்கும், பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும், நரம்புகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த திராட்சை. அதாவது இது திராட்சைன்னு என்னென்னா உலர் திராட்சை தாங்க. இது நம்ம எப்படி சரியான முறையில் சாப்பிட்ணுன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 இல்லைனா 15 உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு அது கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த உலர் திராட்சையும் சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிருங்க. உங்களுடைய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சை. அடுத்து 9வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம். நீங்கள் நினைக்கலாம் என்னது வெங்காயத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். வெங்காயம் ஒரு சூப்பரான மருந்தாக செயல்படுது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சிறந்த நரம்புகளுக்கான மருந்துன்னா அது சின்ன வெங்காயம், பழைய சோறு தாங்க. இதனுடைய பயன்கள் ப்ரோபயாட்டிக், நரம்பு வீக்கத்தை குறைக்கும், உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். பழைய சோறு, சின்ன வெங்காயம், மோர், கொஞ்சமாக சின்ன உப்பு இதெல்லாம் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையே வராது. ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னென்னா பழைய சோறு, சின்ன வெங்காயம், மோர், உப்பு வாரத்தில் 2 நாட்கள் எடுத்துக்கிறேங்க. இது கூட ஊறுகாய் இது காரமாக எதையுமே சேர்க்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம். அடுத்து 10வதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா அதுதாங்க ஜாதிக்காய். ஜாதிக்காயும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதனுடைய பயன்கள் என்னென்னா நரம்பு வலி, கால் மரத்து போர்தல், தூக்க பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதிக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுக்கான சரியான முறை என்னென்னா ஜாதிக்காயை சிறிது நீங்கள் துருவிக்கலாம். இல்லை காயை சின்னதாக துருவி எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா ஜாதிக்காய் பவுட்ராகவே நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை வந்து பாலில்னா தேனில் கலந்து வாரத்தில் 2 முறை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாகும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட்றாதீங்க, அளவு ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிறேங்க. அடுத்து முக்கியமான குறிப்பு என்னென்னா இந்த உணவுகளோடு சேர்த்து சில உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்போ தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிகமாக சர்க்கரை யூஸ் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கணும். மைதா உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானங்களை தவிர்க்கணும். அதிகமாக எண்ணெயில் பொரித்தெடுத்த உணவுகளை தவிர்க்கணும். இதை எல்லாமே நீங்கள் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாகவே உங்களுடைய நரம்பு வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நரம்புகள் வந்து ஈஸியாக பலமாக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, இந்த 10 உணவுகளை நீங்கள் ஒழுங்காக 30லிருந்து 45 நாட்கள் நிச்சயமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நரம்பு வலி, கால் மரத்து போதல், நரம்பு தளர்ச்சி இதிலலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நரம்புகள் பல மடங்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.